பாலியல் புகாருக்குள்ளான மதசார்பற்ற ஜனதா தள எம்பி பிரஜ்வாலின் வீட்டிற்கு சிறப்பு புலனாய்வு குழுவினர் சென்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இப்போ சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்காக சென்றிருக்கிறார்கள். அடுத்த கட்ட விவரம் எப்படி இருக்கும்? காயத்ரி, தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவின் இந்த விசாரணையாளர் தீவிரம் அடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இன்று சிறப்பு புலனாய்வு குழுவானது சிபிஐயிடமும் உதவியை கோரியுள்ளது. அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா தற்போது ஜெர்மனியில் இருக்கிறார். அதனால் அங்கு நடவடிக்கை எடுப்பதற்காக தற்போது கர்நாடகா சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ நாடியுள்ளது. அதாவது மற்ற நாடுகளிடம் பேசி அவரை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் தீவிரப்படுத்த தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவானது திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவானது ஒரு குழுவானது பிரஜ்வல் ரேவண்ணா மற்றும் அவரது தந்தையான ஹெச்டி ரேவண்ணா ஆகியவர்கள் வீடில் தற்போது சோதனையும் நடத்தி வருகிறது. மிக முக்கியமாக ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக குறைந்தது ஒரு 2000 வீடியோக்கள், அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் ஈடுபடக்கூடிய அந்த வீடியோக்கள் வெளிவந்தன. அந்த வீடியோக்கள் அவரோட போனில் இருந்துதான் வெளிவந்ததாகவும் தகவல் ஏற்கனவே நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர் வீட்டில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அவர் பயன்படுத்தக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் தொடர்பான இந்த சோதனை தான் தற்போது நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல் தெரிவிக்கிறது. அதே போல மிக முக்கியமாக காயத்ரி, இன்று ராகுல் காந்தி ஒரு கடிதத்தை சித்தராமையாக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக தற்போது இந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர் இந்த கடிதத்தை இன்று மதியம் எழுதியிருந்தார். அதைத் தொடர்ந்து, அதாவது இந்த கடிதம் கிடைக்கப்பெற்ற உடனேயே ஒரு கூட்டத்திற்கும் சித்தராமையா அழைப்பு விட்டிருந்தார். அந்த கூட்டத்தில் இந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அந்த கூட்டம் முடிந்த உடனேயே தற்போது இந்த சோதனையும் நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. காயத்ரி, அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா ஏற்கனவே தான் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தான் நாடு திரும்புவதற்கு குறைந்தது ஒரு 7 நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர் இந்தியாவுக்கு எப்போது திரும்பி வர போகிறார் என்ற ஒரு உறுதியான தகவல் இல்லை. ஆனால் அவரை இங்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது கர்நாடகா அரசானது தொடங்கி இருக்கிறது. அதே போல அதாவது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்களோட உதவியும் தற்போது கர்நாடக காவல்துறையினர் நாடியிருப்பதும் மிக குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, நன்றி முகிலன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.